மேஷராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்கு? உங்களுக்கான பொது பலனை பார்க்கலாங்க. இப்போ மேஷராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகிறவங்க தாங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்கள் அவ்வளவு பொறுமைசாலி, நிதானமாக இருப்பீங்க. செயல்படும் விதங்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்கும். அப்படி இருந்துமே நிறைய இடத்துல தேவையில்லாத மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. நல்லது செய்ய போய் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களை தவறாக பேசணுன்னே நிறைய பேர் பேசுவாங்க. உங்களை பார்த்து பொறாமையில் நிறைய பேர் தவறாக பேசியிருப்பாங்க. இதெல்லாமே உங்கள் மனசளவில் ரொம்ப பெரிய கவலைகளையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். இதில் மேஷராசி பெண்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப பண்ணுவாங்க. இவங்க கூட அவ்வளோ தூரம் நல்ல விதமாக பழகிட்டு அவ்வளோ நல்ல விதமாக பழகுவாங்க. பழகும் பொழுது பார்த்தா அவங்கள இப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் இவங்களை பற்றி எல்லா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பரப்பி விடுறது. எல்லாருக்கிட்டையும் ஒன்றுக்கு ரெண்டாக தேவையில்லாமல் பேசி நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருக்காங்க. இதனாலேயே பெரும்பாலும் மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இவங்க தான். நிறைய இடத்துல இது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு தெளிவாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை இப்போ கடைப்பிடிச்சி தான் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யார்கிட்ட என்ன செய்யணும், எது வேணும், எது வேணாம், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணலன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாமே சிக்கலை ஏற்படுத்தி விட்டுடும். மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டுடும். இன்னும் 2-3 ஆண்டு காலத்துக்கு 2-3 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சலும் கஷ்டத்துலேயும் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்துக்கோங்க. சரியான அமைப்பு ஏற்படணும்னா நீங்கள் நிதானமாக இருக்கணும். யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, உங்களோட ரகசியங்களை சொல்லவே கூடாது. உங்களோட ரகசியங்களை சொல்லும் போதெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் நடக்கக்கூடியது. மேஷராசிக்கு இது எளிமையாக நடந்துடும். அதனால் வரக்கூடிய காலங்களில் மேஷராசிக்காரர்கள் தெளிவாக எப்படி பயணம் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நவகிரகங்களில் எப்படி இருக்குது, கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. தப்பு கிடையாது. எல்லா விதத்திலையும் நீங்கள் சரியான அமைப்பில் தான் இருக்கீங்க. மாற்றம் ஏற்படுறதுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுக்கான காலம். எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த பந்த உறவுகளால் இனி உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க. முதல்ல அதுக்கே நீங்கள் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது இதை மாதிரியான பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துச்சுன்னா தாங்க முடியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இரத்த பந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஸ்மூத்தாக கொண்டுட்டு போவாங்க. உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் தான். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இப்போ செய்யலாம். சுப விரய செலவு செய்யலாம். இருந்தாலும் நிதானமாக பார்க்கணும். எடுத்தன் கவுத்தன்னு முடிவு பண்ணக்கூடாது. கடன் வாங்கி எதுவும் செய்யக்கூடாது. இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு அடையவே அடையாது. கடன் மட்டும் நீங்கள் இப்போ செவ்வாய் உங்களுக்கு கிரகம் சரியாக இருக்கும்பொழுது நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் அடையவே அடையாதுங்க. கடன் பாட்டு வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு கடன் இல்லாமல் உங்கள் கையில் இருக்க பொருளாதாரத்தை மட்டும் வச்சு பயன்படுத்திட்டிங்கன்னா சிறப்பு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு சில சரியில்லாத அமைப்பில் இருக்கிறாருங்க. நிறைய நல்லது செய்தாலும் சுமாரான பலன் தான். ஏற்றியும் விட மாட்டார், இறக்கியும் விட மாட்டார். இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. காரணம் என்னென்னா, பொருளாதார விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுக்குறார். பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. பொருளாதார வரவையும் கொடுக்குறாரு, செலவையும் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் செலவு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்துப்போ, நிதானமாக இருங்க. அதே போல் வியாபாரத்துக்கு கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் மந்த நிலைமையில தான் இருக்கும். அதுக்கு பயப்படாதீங்க. காலம் சரியாக போயிடும். தைரியமாக இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்தை சமாளித்து கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் கடலை மாலை கொத்து போட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி தாங்க. கடலை மாலை கொத்து போடலாம். வெற்றிலை மாலை கொத்து போடுங்க. வெற்றிலை மாலையை கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். குரு பகவானுக்கு போடணும். இதை தொடர்ந்து வியாழக்கிழமை செஞ்சிட்டே வந்தீங்கன்னா குருவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. திருமண பாக்கியம் உண்டாகுதானா? நிறைய பேருக்கு இல்லை. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை போய் பாருங்கள். வயசாகுது, எனக்கு திருமணம் பண்ணி தான் ஆகணுன்றவங்க
போய் பார்த்தீங்கன்னா குரு பலன் சரியான அமைப்பில் இருந்துச்சுன்னா, உங்களோட ஜாதகத்துக்கு சரியாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணுங்கள். இல்லைனா நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு திருமணம் கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க, சரியாயிடும். ஏன்னா காலத்துக்கும் இது நீடிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும், கணவன் மனைவி கூட ஒற்றுமையெல்லாம் கூட இருக்குது, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணம் மட்டும் இப்போ பார்த்து பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாங்க. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இவ்வளோ நாளாக கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருந்தார். இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த வேலைகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ எல்லாமே கிடைக்கும். சரியான அமைப்பில் இப்போ தான் வந்து உட்கார்றாரு. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவமாக இருப்பீங்க, போகிற இடத்துலலாம் மரியாதையாக பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கணும். எப்பயுமே தவறு மட்டும் பண்ணிடாமல் பார்த்துக்கிட்டா போதுங்க. எடுத்தன் கவுத்தன் எந்த முடிவு பண்ணிக்காமல் இருந்தாலே நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்த்துடலாம், பிரச்சனையே வராது. அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண ரீதியாக கிடையாது, சும்மா பேச்சுவார்த்தை உங்கள் கூட அனுசரணையாக பேசுகிறதுக்கு, உங்கள் கூட பழகிறதுக்கு அவங்க வராங்க. ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கணும், நீங்களும் பழகணும். அப்போ தான் உங்கள் மனசில் இருக்க பாரம் குறையும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு மனசளவில் பிரச்சனைகள் இருக்க வர வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும். ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இப்போ இன்னும் பெரிய தொல்லையில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் மனசை ரிலாக்ஸாக வைக்கணும்னா, மனசு தெளிவாக இருந்துட்டாலே பிரச்சனை தீர்ந்துடும். அதனால் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லைன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது உங்களுக்கு. சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டு குலதெய்வத்தோட அருளை வாங்கி கொடுக்குறாரு. மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதோட பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பித்ரு தோஷம் இல்லாமல் நீக்கிடுவார். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. உங்களுக்கு சூரிய பகவானும் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிர பகவான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுக்கிர பகவானால் பொருளாதார வளர்ச்சி இருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி இருக்குது. தடைப்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் பொருளாதார வரத்துக்கெல்லாம் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். தேஜஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. நிதானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உறவுகள் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறார். அது எப்படின்னா நிரந்தர உறவுகளாக இல்லாமல் கொஞ்ச காலத்துக்கு இருந்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு வழிகளை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உறவுகள் உறவு வருதுன்னா யோசித்து சிந்திச்சு தான் செயல்பட்டாகணும், வேறு வழியே கிடையாது. நிறைய மாற்றத்தை நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் இப்போ உறவுகள் வந்தால் உடனடியாக அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகாமல் கொஞ்சம் விலகி நில்லுங்க. அது காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புதன் பகவான் தெளிவை ஏற்படுத்துகிறார். இது நாள் வரைக்கும் குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழப்பம்லாம் தெளிய போகுது. தெளிவாக சிந்திப்பீங்க, காரிய சித்தி உண்டாகும், சிந்தனை தெளிவு பெறும். இதெல்லாத்தையும் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ நிறைய கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பயப்படவே கூடாது. துணிச்சலாக தான் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். கடவுளை மட்டும் நம்புங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணைவாக இருப்பாருங்க. அதே போல் முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷங்க. உங்களுக்கு முருகன் வழிபாடு இன்னும் சிறப்பு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க, வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. காலம் சறுக்குனாலும் ஒரு சில இடத்துல உங்களை கை தூக்கி விட்டுடும். அது வரைக்கும் நிதானம் ரொம்ப முக்கியம். புதன் பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும், சிந்தனை ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க. மன ரீதியாக நிறைய மன உளைச்சலை சந்திக்க நேரிடும். உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அலுவலகங்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளே போயிடாதீங்க. இடையே நின்று பாருங்கள். ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்களா, சரி போ, நீங்கள் தானே சொன்னீங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஐயோ சொல்லிட்டாங்களே நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அது பெரிய கவலையாக போயிடும். மனசை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதே போல் தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்படும் உங்கள் மனசு. இப்போ இருக்கக்கூடிய காலம் என்ன ஏதுன்னே புரிஞ்சிக்க மாட்டீங்க. தேவையா தேவையில்லையான்லாம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு தேவையாகவே தெரியும். திருப்பி கிடைக்காத மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. எது ஒன்றும் கிடைக்காதுன்னே கிடையாதுங்க வாழ்க்கையில். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை நீங்கள் சிக்கனமாக வச்சுக்கணும். இந்த மனசு அலைப்பாயை விட்டுட்டு எதையாவது பொருளாதார விரயத்தையோ இல்லை தேவையில்லாத அவமானத்தையோ கெட்ட பேரையோ எடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரன் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சரியில்லாதது தான்.
உண்மையிலே சொல்லணும்னா சந்திரனால் பெரிய பிரச்சனைகள் யாருக்குமே வராது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் மனசு மட்டும் தெளிவாக வச்சுக்கலன்னா உங்களை எங்கேயாவது இழுத்துட்டு போய் விட்டுடும். தேவையில்லாத விரயங்களும் வரலாம், கெட்ட பேரும் வரலாம். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் உஷாராக இருங்க. மனசை கட்டுப்படுத்த, பக்குவப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. எது ஒன்றும் பக்குவம் தான். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் அதை முடிக்கிறதுக்கு இழுத்துட்டு போகும். அது வரைக்கும் நொந்து போகணும், கவலைப்படுவீங்க. அப்புறம் கிரகம் சரியில்லைன்னு சொல்லிடுவீங்க. அதெல்லாம் எல்லாமே சரியில்லைனாலும் சரியாக இருந்தாலும் நீங்கள் அதை கையாளும் விதத்தை மட்டும் தெளிவாக முடிவு பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு பலன் சரியாக கொடுக்கல. இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதுங்க. விரயத்தை மட்டும் தடுக்கணும், மிச்சபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரயமாகாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நான் சுப விரய செலவு பண்ண போகிறேங்க, வீடு கட்டிக்க போகிறேன், இடத்த வாங்க போகிறேன், இதை இப்போ தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இருந்த காலத்தில் முன்னாடி செஞ்சுருக்கணும் இல்லையா? இந்த காலத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து செய்யுங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ இறங்குனீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வாங்கிக்கலாம், பொருளை கையில் வச்சுக்கோங்க, பணத்தை கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியம் கிடைக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா தைரியமே இருக்காது. தைரியம் இல்லாமல் செயல்படுவது ரொம்ப கஷ்டங்க. அது மன உளைச்சலையும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். எல்லார் முன்னாடியும் நம்ம தாழ்வு மனப்பான்மையில் இருப்போம். அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாதது. என்றைக்காக இருந்தாலும் எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா என்னைக்காக இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம், என்னைக்காக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த காலகட்டத்துக்கு அந்த முடிவுக்கு வாங்க. வீண் விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருங்க. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதை நீங்கள் எப்படி கையாளணுமோ கையாளுங்க. அதே போல் உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதை விட்டுட்டு அலட்சியப்படுத்திடாதீங்க. எதை ஒன்றையுமே அலட்சியப்படுத்தக்கூடாத காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. யோசித்து பேசுங்க. பேசும்பொழுது யோசித்து தான் பேசணும். வீணாக வம்புக்கு வரதான் செய்வாங்க. நீங்கள் தான் நிதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. உங்களை யார் என்ன சொல்லுவாங்க, எது மாதிரி பேசுவாங்கன்னு நீங்களே கணிக்க முடியாது. அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதை, பயப்படாதீங்க. தைரியமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் வெற்றி காலமாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறீங்க. அவ்வளோதான். யார் யார் எப்படின்னு உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இப்போ வரக்கூடிய காலத்தில். அதுக்கப்புறம் உங்கள் தெளிவான வாழ்க்கைக்கு யாரும் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நியாயக்காரகர். இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த செய்த பாவ புண்ணியங்களுக்கு இப்போ பலன் கிடைக்கும். நீங்கள் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும். எந்த விதத்துலையும் உங்களுக்கு தவறு நடக்காது. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த விதத்துலையும் நீங்கள் சொதப்பாமல் இருக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகு கேது சுமாரான பலனில் தாங்க இருக்காங்க. ரொம்ப நல்ல பலனும் கிடையாது, ரொம்ப கெட்ட பலனும் இல்லை. ஆனால் விரயத்தை இவரும் ஏற்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராகு பகவானால் பொருளாதார விரயமும் ஏற்படும். அதே போல் அரசாங்கத்திலேருந்து உதவியோ இல்லை வேறு எங்கேயாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உதவி கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதவி கிடைக்காது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. இதுதான் இப்போ சரியான அமைப்பில் இருக்குது. ராகு பகவானும் உங்களுக்கு மன தைரியத்தையும் கொடுக்க மாட்டார். இப்போ ஏதோ போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கார். இப்போ சந்திரனும் அதே மாதிரி இருக்கார். ராகு பகவானும் அப்படி இருக்கும்பொழுது தைரியத்தை நீங்கள் தான் 1 மடங்கு 2 மடங்கு தைரியமாக இருந்து வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அதுக்கு கூட சேர்ந்து நம்ம மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்க கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். இருந்தாலும் சுமாரான பலன் தாங்க. புதுசாக எதிரிகள் இல்லைனாலும் பழைய எதிரிகள் எப்படியோ தலை தூக்கிட்டு திருப்பி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பொறாமப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு காத்துட்ருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் விடாமல் இருப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை யாரும் சொல்லிலாம் கொடுக்க முடியாது. ஒரு சில இடத்துல நீங்கள் தான் கரெக்டாக நடந்துக்கணும். புரிஞ்சு நடந்துக்கிட்டால் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி சரியாக நகர்த்தி கொண்டுட்டு போய் எந்த விதத்துலையும் விரயம் இல்லாமல் மன நிம்மதியோடு வெளியே வரணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க.